பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் மனிதர்களை பார்த்து பயப்படும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் உள்ளன. இந்த விரிவுரையில் அவற்றைப் பற்றி நாம் ஆராயப் போகிறோம். பேய்களின் உலகில் நாம் இறங்கப் போகிறோம். பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் தோன்றும். அவை மனிதர்களை பார்த்து பயப்படும். ஆனால் சில சமயங்களில் அவை மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும். பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் சில சமயங்களில் மனிதர்களுக்கு தெரியாமல் அவர்களுடன் வாழ்கின்றன. அவை மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும். ஆனால் சில சமயங்களில் அவை மனிதர்களை பார்த்து பயப்படும். பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் சில சமயங்களில் மனிதர்களுக்கு உதவி செய்யும். அவை மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கும். ஆனால் சில சமயங்களில் அவை மனிதர்களை பார்த்து பயப்படும். பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் சில சமயங்களில் மனிதர்களுக்கு தெரியாமல் அவர்களுடன் போராடும். அவை மனிதர்களின் ஆறுதலை கலைக்க முயற்சிக்கும். ஆனால் சில சமயங்களில் அவை மனிதர்களை பார்த்து பயப்படும். பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் சில சமயங்களில் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அவை மனிதர்களின் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கும். ஆனால் சில சமயங்களில் அவை மனிதர்களை பார்த்து பயப்படும். பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் சில சமயங்களில் மனிதர்களுக்கு மர்மமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அவை மனிதர்களின் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கும். ஆனால் சில சமயங்களில் அவை மனிதர்களை பார்த்து பயப்படும். பேய்கள் என்று நம்பப்படும் உயிர்கள் மனிதர்களை பார்த்து பயப்படும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் உள்ளன. அவை மனிதர்களின் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கும். ஆனால் சில சமயங்களில் அவை மனிதர்களை பார்த்து பயப்படும். இந்த விரிவுரையை முடிவடையும் வரை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.